அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரிஞ்சால் ரைஸ், கத்திரிக்காய் சாதம். உண்மையிலுமே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பொதுவாகவே கத்திரிக்காய்னால யாருக்கும் பிடிக்காது. சொல்லப்போனால் எனக்கே கத்திரிக்காய் பிடிக்காது, ஏன்னா அது அலர்ஜி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி இந்த ரைஸை நான் செஞ்சு சாப்பிடும்போது அன்றைக்கி கொஞ்சம் நான் திட்டமாக அளவாக தான் நான் போட்டு செஞ்சேன். ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் சாப்பிடும்போது. உண்மையுமே இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் அப்போல்லாம் எங்கேங்க இந்த இன்டர்நெட் அந்த ரெசிபீஸ்லாம் சொல்கிறப்பா, அப்போ அவங்க என்ன டைப்பில் செஞ்சாங்க அப்படின்றது தான் இப்போ எங்கள் அம்மாவும் எனக்கு சொன்னாங்க. அதே மெத்தடில் இப்போ நான் செஞ்சு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 3 வெங்காயம், 3 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இது நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதுதான் மசாலா ஐட்டம்ஸ் நம்ம போட போகிறோம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி நான் எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டாக நான் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுதான் நம்ம கத்திரிக்காய் ரைஸ் செய்ய போகிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு டக்குன்னு வெங்காயத்தையும் போட்டுருங்க. ஏன்னா பச்சை மிளகாய் நான் கீரி போட்டிருக்கேன், டப்புன்னு வெடிச்சிடும். அதனால் டக்குன்னு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குவான்டிட்டி நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள். உண்மையிலுமே இந்த ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வதங்கலை, ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக கரெக்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அண்ட் மல்லித்தூள் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் இப்போ ஆட் பண்ணலை. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காவை பொறுத்திருக்கும் நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக போட்டாலும் அது வதங்கிறதுலேயே நமக்கு நல்லா வெந்துடும் அது. அதனால தான் இந்த மாதிரி நீட்டான சைஸில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு தேவையான திங்ஸ் சொல்லும் போது நான் கரம் மசாலா சொல்லியிருக்க மாட்டேன். இது கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் கரம் மசாலா ஆட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போது நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தயிர் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது வதங்கிடும். ஏன்னா இதோட பதமே வந்து நம்ம அந்த பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் ரைஸ் செய்ய போகிறதுக்கு தேவையான அளவுக்கு இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்து ஒரு கிரேவி டைப்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை 2ஆக நான் டிவைட் பண்ணிக்க போகிறோம். பாதி கத்திரிக்காய் வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட போகிறோம். பாதி கத்திரிக்காய் அந்த மசாலா மாதிரி பெரட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த மசாலா மேலே போட்டு அந்த சிக்கன் பிரியாணிலாம் சில செய்வாங்க, அந்த தம் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணிலாம் மசாலா இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து போட போகிறோம். பட் மசாலா அந்த மாதிரி திக்காலாம் இருக்காது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம ஒன்று போட்டு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காயில் அரிசிக்கு தேவையான அளவுக்கு நான் புளி கரைசல் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி வந்து ரொம்ப திக்காக கரைக்கணும்னு இல்லை, நார்மலாக எப்பயும் போல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி புளி கரைசல் தண்ணியே வந்து நான் வந்து எல்லாத்தையுமே அளந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி 4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா வீடியோவில், அதில் 2 கிளாஸ் அரிசி தான் நான் எடுத்தேன். அந்த 2 கிளாஸ்க்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி நான் விட்டேன். நம்மளுடைய கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இருந்தாலும் அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாடை போகிறதுக்கு இந்த மாதிரி குக்கர் மூடியை போட்டு விசில் போட வேணாம். நார்மலாக குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா அது உள்ள அந்த தண்ணி நல்லா கொதி வந்துடும். ஏன்னா அந்த புளி தண்ணியோடைய பச்சை வாடை போகணும். அதுக்காக தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ நம்ம குக்கர் மூடி திறந்து பார்த்தோன்னா தண்ணி நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி நல்லா இறுகி கிட்ட வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா இறுக்கி அந்த ரைஸ் வந்து நல்லா கிட்ட வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த கத்திரிக்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்னும் அந்த ரைஸில் வேகணும்ல, அதுக்காக நம்ம அந்த பேலன்ஸ் அந்த தண்ணி நல்லா உறிஞ்சு கரெக்டாக நம்மளுக்கு அந்த பதத்துக்கு வரத்துக்கு குக்கர் மூடி போட்டு விசில் போட தேவையில்லை. ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பர்னரை வச்சுக்கலாம். நீங்கள் விசில் போட்டாலும் விசில் வராது, அது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது நார்மலாகவே குக் ஆகிடும். நீங்கள் விசில் போட்டனாலும் போடலாம், மேலே அந்த ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்து வெந்துடும். இது வந்து உதிரியாக இருக்காது, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா எடுத்து எங்கள் அம்மா நல்லா கிண்டி விட சொன்னாங்க. சில பேர் ரைஸ்ன்னு சொல்ல போனால் குழையக்கூடாது, ஒரு அரிசி உடஞ்சிருன்னுவாங்க. ஆனால் இதுக்கு உடஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நல்லா வந்து கிண்டி விட சொன்னாங்க. அதுக்குன்னு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா கரெக்டான பதத்தில் வெந்துருச்சு. உண்மையிலுமே இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.